ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/4 கட் அளவு கொத்தமல்லி கட்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அரை கட் அளவு புதினா எடுத்திருக்கேன். இதை இந்த புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி, 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்போ தான் நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும். ஒரு 2 மினிட்ஸ் அளவு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம சட்னிக்கு கடைசியாக போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்காக நான் இதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே எண்ணெயிலே நம்ம கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க மிளகாய்களை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாலாம் உடச்சி போடுங்க, அப்படியே போட்டிங்கன்னா வெடிக்கும். இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டிடுவோம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் அளவு வதக்குனா போதும். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம கொத்தமல்லியை இந்த மாதிரி வதக்கின சட்னி ஆகட்டும், துவையல் ஆகட்டும், அதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணலாம். ஏன்னா முன்னாடியே நம்ம போட்டு வதக்கணுன்னா அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் போயிடும். சட்னி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோன்னா, கடைசியாக நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். இந்த கடலைப்பருப்பு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கடைசியாக கிரைண்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட புதினா துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த புதினா துவையலை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.